கீரை சாதத்துக்கு கீரையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. ஒரு 2 பச்சை மிளகா, கீரை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்திருக்கேன். சாதம் வடிய வச்சுருக்கேன். இதில் உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை. கீரை சாதம் பண்ணுறதுக்கு கடுகு, ஜீரகம், வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி எல்லாமே போட்டு வதக்கிட்டு, வேக வச்ச கீரையை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கினப்புறம் தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு, அந்த வேக வச்ச அரைச்ச கீரையவும் தட்டி வடித்து வச்ச சாதத்தையும் அதில் போட்டு கிளறிட்டோன்னா கீரை சாதம் ரெடி. இன்னொரு பக்கம் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு பூண்டு, பெருஞ்சீரகம் இந்த ரெண்டையும் உரலில் தட்டி வெங்காயத்தை வதக்கிட்டு, அது அந்த தட்டி வச்ச பூண்டு, பெருஞ்சீரகத்தையும் போட்டுட்டு, வேக வச்ச உருளைக்கிழங்க 2ஆக கட் பண்ணி அதையும் போட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பக்கம் பீர்க்கங்காய் முட்டைக்கு வந்து வெங்காயத்துக்கு பதிலாக பீர்க்கங்காயை வதக்கி ஆம்லேட் போட்டு பீர்க்கங்காய் ஆம்லேட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி மதியம் லன்ச். இன்னொன்று தொட்டுக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூழ் வத்தல் போட்டிருந்தேன் இல்லையா, அது